ஓம் சிவாய நம. அஸ்ட்ராலஜர் அயல்ய மைத்திலி. ஒரு பெண்ணுக்கு ருது ஜாதகம் முக்கியம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா பிறந்த ஜாதகம்னு ஒன்று இருக்குது, அது மற்ற வாழ்க்கை முறைகளை சொல்லும். ஆனால் ருது ஜாதகம் தான் அந்த பெண்ணுடைய தாம்பத்திய வாழ்க்கையும் பெண்ணுக்கு பிறக்க போகும் குழந்தைகளின் பற்றியும் சொல்லும். ஒரு பெண்ணு எப்போ முழுமை அடைகிறான்னா கல்யாணம் குழந்தை பிறந்தது அந்த பெண் முழுமை அடைய முடியும். ஸோ அதன் அடிப்படையில் அந்த பெண்ணுக்கு தாய்மையோட தன்மை இருக்கா, கணவனு கூட ஒரு நல்ல ஒரு இல்லறமான ஒரு வாழ்க்கை இருக்கான்றத ருது ஜாதகம் தான் சொல்லும். ஒரு பெண் எந்த தேதியில, திதியில, கிழமையில, நட்சத்திரத்துல ருது ஆகுறாளோ அதன் அடிப்படையில தான் அந்த பெண்ணுக்கான வாழ்க்கை துணை அமையும். இது நம்ம வீட்டுல நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய ஜாதகங்களே நம்ம நிறைய பார்க்கலாங்க. இது போக அந்த பெண்ணுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளும் இந்த விஷயங்கள்ல தொடர்புள்ளதான் இருக்கும். இது நிறைய இருக்கு. ஒரு பெண்ணுக்கு தாம்பத்திய வாழ்க்கை பாதிக்கப்பட்டாலே அவளோட ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே பாதிச்சிடும். இது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எல்லா வீடுகளையும் இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஒரு பெண்ணுக்கு எப்போ தாம்பத்திய வாழ்க்கை பாதிக்கப்படுதோ அப்போவே பல விஷயங்கள் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் எல்லாமே வந்துடும். ஸோ அப்போ அப்படியேப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த ருது ஜாதகம் ரொம்ப ரொம்ப திருமண பொருத்தம் பார்க்கும்போது வச்சு பார்க்குறது ரொம்ப நல்லது. ஸோ இது ஒன்று. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இல்லற வாழ்க்கை பாதிக்குது, குழந்தை பேர் பாதிக்குது அப்படின்னாலே அந்த இடத்துல மேஜராக இருக்கக்கூடியது ராகு கேதுக்கள் தான். ஏன்னா ராகு கேதுக்கள் தான் கணவன் மனைவியை பிரிச்சே வைக்கும். ஸோ அந்த அளவுக்கு ராகு கேதுக்கள் ஒரு பெண் ருதுவாகக்கூடிய அந்த காலகட்டங்கள் அந்த பெண்ணோட ஜாதக அமைப்பில் எந்த அளவில் இருக்குன்னு பார்த்து தான் நம்ம சில விஷயங்களை பொருத்தி பார்க்கணும். ஸோ ஒரு பெண்ணுக்கு ருது ஜாதகம் முக்கியம்னா கண்டிப்பாக முக்கியம். ஸோ அதுக்கு என்ன ரெமிடி அப்படின்னு பார்க்கும்பொழுது கோச்சாரத்தில் ராகு கேதுக்கள் எந்த தன்மையில் இருக்குது அப்படின்னு அடிப்படையில் தான் அவங்களுக்கான சில பரிகாரங்கள் எல்லாம் நம்ம சொல்லும் பொழுது அதன் மூலமாக அவங்களுக்கு சில நல்ல மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுத்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஒரு பெண்ணுக்கு ருது ஜாதகம் ரொம்ப முக்கியங்க. அதுதான் அந்த பெண்ணுடைய தாம்பத்திய வாழ்க்கையையும் குழந்தை பேரையும் சொல்லும். ஸோ இதெல்லாம் நிறைய இருக்குது. இன்றைக்கி நிறைய உறவுகள் பிரிஞ்சு போகிறதுக்கு காரணமே அந்த காலத்துலலாம் இதெல்லாம் பார்த்தாங்க. பொண்ணு எப்போ வயசுக்கு வந்ததுன்னு கேட்பாங்க. ஒரு பெரியவங்களாம் ஒரு ஜாடமாடியாக சில விஷயங்கள் எல்லாம் பேசுவாங்க. ஆனால் இந்த காலத்துலலாம் அது இல்லாமலே போயிடுச்சு. ஸோ நிறைய கருத்து வேறுபாடுகள் எல்லாம் குறையணும்னா பேசிக்கான விஷயங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கான ரெமடியை சொல்லும் பொழுது தான் கணவன் மனைவிக்கிடையே ஒரு தாம்பத்திய வாழ்க்கையும் இல்லற வாழ்க்கையும் சீராக செல்லும். ஸோ